ராகுல் காந்தி பிரதமரானால் இந்தியாவில் நீட் தேர்வு நிச்சயமாக ரத்து செய்யப்படும் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்தார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மேகதாது விவகாரத்தில் தமிழக காங்கிரசின் நிலைப்பாடு தெளிவாக உள்ளதாகவும் கூறினார். ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பதற்காக இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் பாராளுமன்ற காவல் நிலையத்திலிருந்து 8 மணி நேரம் தர்ணா கொடுக்க வேண்டிய நிலை டெல்லியில் நிலவுகிறது. அமித்ஷாவும் மோடியும் மாணவர்கள் மீது நடத்திய மிகப்பெரிய தாக்குதலுக்கு விளைவாக 16 நாள் பாராளுமன்றம் நடக்காமல் போச்சு. தொடர்ந்து நாங்கள் கேட்ட கேள்வி என்பது, பாராளுமன்றத்தில் திரு அமித்ஷா அவர்கள் எலக்ட்ரன்ஸ் யூஸ் பண்ணதையும் மாணவிகள் மீது நடந்த தாக்குதலையும் பற்றி பதில் சொல்லணுங்கிறதா. அதே மாதிரி திரு மோடி அவர்கள் அந்த குழந்தைகளிடம் மன்னிப்பு கேட்கிறது. போராடிய மாணவர்களுக்கு நீதிக்காக போராடுகின்ற தலைவராக ராகுல் காந்தி விளங்குகிறார். அவரை பொறுத்தமட்டிலும் மாணவர்களுடைய இந்த போராட்டத்தில் காயப்பட்ட அந்த குழந்தைகளுக்கும் அந்த மாணவர்களுக்கும் நியாயம் கிடைக்கும் வரை அவருடைய போராட்டம் தொடரும். காங்கிரஸ் கட்சியும் அதற்காக போராடும். காங்கிரஸோட ஸ்டாண்ட் 2019 மேனிஃபெஸ்டோலே எழுதி கொடுத்துட்டோம். தமிழ்நாட்டுக்கு நீட் வராது, மாநிலங்கள் முடிவு செய்யறபடி நீட் நடக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் 2019 ராகுல் காந்தி அவர்கள் அறிவித்தது, காங்கிரஸ் கட்சி நீட்டை தமிழ்நாட்டுக்கு எக்ஸாம் பண்ணும். எப்ப ராகுல் காந்தி பிரதமர் ஆனாலும் அவருடைய முதல் கையெழுத்துக்கள் ஒன்றா இருக்க போறது நீட்டு